வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்ரீதர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். காப்பீட்டுத்துறையில் கூடுதல் அந்நிய முதலீட்டுக்கு வழிவகுக்கிற அவசர சட்டத்திலையும் நிலக்கரி சுரங்க மறுஒதுக்கீடு தொடர்பான அவசர சட்டத்திலையும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நேற்று கையெழுத்திட்டார் அப்படிங்கிறது செய்தியாக வந்திருக்குது. ஆட்சி நடத்துவதற்கு சட்டங்கள் தேவையில்லை, அவசர சட்டங்கள் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு மத்திய அரசு வந்துருச்சா? இல்லை, ஆட்சியை நடத்துவதற்கு சட்டங்கள் தான் தேவை. நாடாளுமன்றத்தினுடைய வழிமுறைகள் விவாதங்கள் தேவை என்பதில் அசைக்க முடியாத மறுக்க முடியாத நம்பிக்கை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. ஆனால் எங்கே விவாதிக்கணுமோ அங்கே விவாதிக்கிறது அனுமதிக்கல. அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. பாராளுமன்றத்தில் அவையை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. விவாதிக்க வேண்டிய இடத்துல விவாதிக்காமல் போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துல விவாதம். இதுதான் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளிடம் காங்கிரஸும் உட்பட எதிர்கட்சிகளுடைய நிலைமை. நீங்கள் எங்கே என்ன விதமான போராட்டங்கள் நடந்தாலும் சரி, எங்கே எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். நிச்சயமாக விவாதத்திற்கு தயார்னு தான் இப்பயும் சொல்றோம். இதே காப்பீட்டுத்துறை மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்பொழுது அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை விவாதிப்பதற்கு திறந்த மனதுடன் தயாராக இருக்கிறது. இன்றைக்கு கூட காப்பீட்டுத்துறை மசோதாவை இந்த தொலைக்காட்சி வாயிலாக கூட மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இது இன்றைக்கு இருக்கிற 2% கூட இல்லை. காப்பீட்டு வந்து பொதுமக்களுக்கு இன்றைக்கு மருத்துவ காப்பீடுவாக இருந்தாலும் சரி, ஆயுள் காப்பீடுவாக இருந்தாலும் மொத்த மக்கள் தொகையில 2 விழுக்காடு மக்களுக்கு கூட அந்த பலன் கிடைக்கவில்லை. ஆகையினால இதை வெகுஜனங்களுக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் அந்நிய முதலீடு தேவை. இது மூலம் 48,000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரப்போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறது. ஒரு நிமிஷம், நாடாளுமன்றத்தில் தேவை இல்லாம அமளியை உருவாக்கி அவசர சட்டங்கள் கொண்டு வருவதற்கு ஆளும் கட்சியை நிர்பந்தம் செய்றீங்க, அல்லது இறுதி நாள் வரைக்கும் அமளியாகவே இருந்துட்டு கடைசியில குரல் வாக்கெடுப்புல உருப்படியான விவாதங்கள் எதுவும் இல்லாம சட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலை எதிர்கட்சிகளாக இருந்து நீங்க செய்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, நாங்கள் எல்லா நேரங்கள்லையும் விவாதிக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கோம். அவர் அப்படி போகிற போக்கில் நான் வந்திருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க எதிர்கட்சியாக இருந்த காலம் முழுவதும் இதே காரியத்தை செய்தார்கள். இதில் காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இன்சூரன்ஸ் துறையில் நீங்கள் வந்து அந்நிய நேரடி மூலதனம் 26% நான் தான் கொண்டு வந்தேன், ஆனால் 49% கொண்டு வருவது இந்த நாட்டுக்கு பிரயோஜனப்படாது என்று சொன்னவர் யஸ்வந்த் சின்ஹா. எனவே இரட்டை நாக்கில் பேசுவது என்பது அது பாரதிய ஜனதாவினுடைய இயல்பான குணம். ரெண்டாவது வந்து நீங்கள் அவசர சட்டத்தின் நீங்கள் பாராளுமன்றத்தில் அவர் தலை குனிஞ்சு கும்பிட்டாருன்னு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இவருக்கு அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஜனநாயகவாதி போன்ற தோற்றத்தையும் ஆனால் அடிப்படையில் சர்வாதிகாரத்தையும் அமுல்படுத்துவார் என்று. இந்த ஆட்சி தொடங்குகிற போதே அவசர சட்டத்தின் ஆட்சியாகத்தான் துவங்கியது. ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரியை நீங்கள் நியமிக்கிறதுக்கே கூட இந்தியாவில் ட்ராயில் இருக்கிற யாரும் மெம்பராகவோ சேர்மனாவோ இருந்தால் அவங்க வந்து அரசு ஓய்வு பெற்ற பிறகு அரசு பணிகளை ஏற்கக்கூடாது என்கிற சட்டத்தை திருத்திவிட்டுத்தான் இவர்கள் அரசாங்கமே அமைத்தார்கள் அவசர சட்டத்தின் மூலமாக. எனவே வந்து இந்த அரசாங்கம் என்பதே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம். அவர் வந்து ஊரெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் பேசுவார், ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளே 10 நிமிஷம் கூட அவர் பேசுறதுக்கு ஒதுக்க மாட்டார் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. தவிர இது அடிப்படையில் அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமாகத்தான் நடப்பார்கள். எதிர்கால இந்தியா அதை பார்க்க போகுது. அதாவது இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். மக்களுக்கு விரோதமாக நடப்பது யார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் கலாட்டா பண்றாங்க அல்லது இந்த மாதிரி அவசர சட்டத்துக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்றீங்க. அந்த செய்தி இன்னைக்கு கூட வந்த செய்தியில சொல்றாங்க, தலையங்கம் எழுதுறாங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னவென்றால், மின்சார தேவை இன்றைக்கு அவசியமா இல்லையா? மின்சார உற்பத்திக்கு ஏற்கனவே நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து முறைகேடாக ஒதுக்கினதுக்காக உச்சநீதிமன்றம் அனைத்தையும் ரத்து பண்ணியிருக்கிறது. இப்ப அடுத்த கோடை காலத்துக்குள்ளார நமக்கு மின்சாரம் வேண்டும் என்று சொன்னால் எப்படி மந்திரத்தெல்லாம் மின்சாரத்தை வரவேற்க முடியும்? அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுங்க. மின்சாரம் வந்து நாட்டினுடைய அத்தியாவசிய தேவை. கோடை காலம் வரும்போது 2 மடங்கு தேவை என்று சொல்றோம். அதற்கான விவாதம் நடத்துவதற்கான சூழலை
பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கு. நிச்சயமாக இருக்கிறது சார். நாங்க தெளிவா இருக்கோம், நாங்க விவாதிக்கிறது தயாரா இருக்கோம். நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஏற்கனவே நீங்க எதிர்த்தீங்கன்னு சொல்லுங்க. அதற்கு நாங்க ஏன் இப்ப சொல்றோம்? இப்ப நாங்க சொல்றோம் 49 விழுக்காடு கூட அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட ஓட்டிங் ரைட்ஸ் 26% என்ன ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கோ அதுதான் இருக்கணும். எம்டி சிஇஓ எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. நீங்க அவங்களுடைய உங்க கவனத்தை திசை திருப்புவதற்கு மாதிரி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாடாளுமன்ற பாரதிய ஜனதாவுக்கு பெயர் கிடைத்த விடா கூடாது என்பது அவருடைய நோக்கம். இல்ல அதாவது யாரோ ஏதோ சொல்லல. மத்திய அமைச்சராக இருக்கிற ஒருவர் இந்த நாட்டில் நீங்க எல்லாம் ராமனுக்கு பிறந்தவன் தான் ஆள முடியும், நான்லாம் எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேன், நான் ஒன்றும் ராமனுக்கெல்லாம் பிறக்கல, இப்படி ஒருவர் சொல்லுவார் என்றால் அதன் மீது கேள்வி கேட்காமல் இருக்க முடியுமா? நான் கோட்சேவை நான் பாராட்டுவேன், ஒரு கொலைகாலியை நான் பாராட்டுவேன் என்று ஒருவர் சொன்னால் இல்லைங்க நீங்கள் நிலக்கரி சுரங்கம் நாங்கள் பேசாமல் இருக்கணும்னு சொல்லணுமா? அதில் கூட ஒரு பிரதமர் என்கிற முறையில் 10 நிமிடம் அந்த அவையில் அவர் உட்கார்ந்திருந்தார். அவர் மேடிசன் ஸ்கொயருக்கு போய் மணிக்கணக்கில் பேசுவார், ஆஸ்திரேலியாவுக்கு போய் பேசுவார், ஆனால் உங்கள் பாராளுமன்றத்திற்குள் பேச மாட்டார். அது ஜனநாயகத்தின் திருக்கோயில் என்று சொல்லுவார்கள், பேச மாட்டார். அதே போல் இவர் சொன்னார், இந்த என்ன நாங்கள் 49% அதில் சிஇஓ வெளிநாட்டுக்காரர் இருக்க முடியாது அப்படிலாம் சொன்னார். இவங்களுடைய குணம் என்னவென்பதை வந்த உடனே காமிச்சிட்டாங்க. வோடோஃபோன் விஷயத்தில் அவங்க ஒரு 3200 கோடி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும். அந்நிய மூலதனம் அதை வாங்கணும்னா அந்நிய மூலதன வருகை பாதிக்கப்படும் என்று 3200 கோடியை கிளைம் பண்ணுறதுலேன்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போவே இப்படி பயப்படுறவங்க இதை விட அதிகமாக வந்தால் எப்படி பயப்பட மாட்டாங்க? முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு டெல்லியில் 1984 நடந்த சீக்கியர் படுகொலை ஒரு இனப்படுகொலை அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று டெல்லியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை இனப்படுகொலை அப்படின்னு சொல்றாரு. நீதித்துறை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் அவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், கலவரத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இனிமேலாவது அதற்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு அளிக்குதா? நீதியின்பால் திரு ராஜ்நாத் சிங்குக்கு இருக்கிற தாகம் என்னை உண்மையிலேயே புல்லரிக்க வைக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுவரை நீதிமன்றம் அவங்கள தண்டிக்கலை அப்படின்னு. இதற்கு இணையான இது நல்ல விஷயம், தண்டிக்கப்படணும். சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு நபரும் தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதே மாதிரி நீதிமன்றத்தின் மேல் எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. குஜராத் கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கான தண்டனையும் கிடைக்கும். இப்பதானே 1984 வந்திருக்கு, இன்னும் 2002 வர்றதுக்கு இன்னும் டைம். நீதி காலந்தாழ்ந்த நீதியாக இருந்தாலும் கட்டாயம் அந்த நீதி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் தண்டிக்கப்பட்டவங்க இப்போ அவர் சில பேரை சொல்லியிருக்கார், கலவரத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியடைகிறார்கள். குஜராத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியடைய வேண்டும் என்றால் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும். அதுவும் சேர்ந்து இதோட நடக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய. ஸ்ரீதர், ராஜ்நாத் சிங் சொல்றது எல்லா கலவரங்களுக்கும் பொருந்தும், எல்லா படுகொலைகளுக்கும் நிச்சயமா பொருந்தும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குஜராத் சீக்கியர்களுக்கான கலவரத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் சகோதரர்கள் கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு உடனே குஜராத்தை பற்றி தான் ஞாபகம் வரும். இதுக்கு மாதிரி நிறையா ஞாபகப்படுத்துறதுக்கு என்னாலையும் முடியும். ஆனால் கலவரம் தான். இனப்படுகொலை இந்த 2002 பிப்ரவரி வரைக்கும் அவர்களோ அல்லது மற்றவர்களோ வெறும் சீக்கிய கலவரத்தை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை போன்றதொரு இன்னொரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு இரண்டையும் சேர்த்து பேசுது. இதே குஜராத்ல காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தவர்கள் முதலமைச்சரா இருந்த பொழுது 6 மாதம் தொடர் கலவரம் நடந்து 40,000 பேர் எல்லாம் கொண்ட வரலாறு இருக்கு. அதே நீங்க கொள்றதுக்கான லைசன்ஸ் இல்ல, எதுவுமே லைசன்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் விவாதிப்போம், எல்லாத பத்தியும் நம்ம நடவடிக்கை எடுப்போம். நான் என்ன சொல்றேன், சீக்கியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என்பது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களை வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாக இருந்த HKL பகத், சஜன் குமார் இவர்களெல்லாம் நேரடியாக தலையிட்டு அதில் எவ்வளவு தூரம் அந்த ஜனாதிபதியாக இருந்த ஜெயல்சிங் அவர்கள் பல முறை முயற்சி செய்கிறார் ராஜீவ்காந்தி அவர்களை தொடர்பு கொள்வதற்கு முடியல. கார் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போறார், அவர் காரை மடக்கி அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஜனாதிபதிக்கே உரிமை இல்லை. ஜனாதிபதியுடைய மகள் நேரடியாக நரசிம்மராவிடம் முறையிடுறாங்க.
இல்ல நான் இந்திரா காந்தியுடைய வந்து இறுதி இதை பண்ண வேண்டிய நேரம் இருக்கு, ஆகையினால இப்போ வந்து பண்ண முடியாதுன்றாரு. இதற்கு ஒரு நியாயம் கற்பித்து அந்த ஜெகதீஷ் டைட்லருக்கு ஒரு கட்டத்துல சிபிஐ மேல இருந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டு அவருக்கு பாராளுமன்றத்தில் நிற்பதற்கு கூட வந்து எம்பி சீட்டு கொடுப்பது தயாரா இருந்தது தான் காங்கிரஸ் கட்சி. இல்ல அப்படி கொடுக்கும்போது அத சத்தம் போட்டோன்னு நிப்பாட்டிட்டாங்க. அதுதான் அவங்க செய்வாங்க. எதிர்ப்பு வந்தாலும் ஆமா, எதிர்ப்பு வந்தாலும் நாங்க முதலமைச்சராக இருக்கிறவரை நாங்க பிரதமர் ஆக்குவோம் அப்படின்னு தான் இவங்க முடிவு எடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு தவறு செய்தவருக்கு எந்த வழக்குலயாவது நரேந்திர மோடி குற்றவாளி ஏதாவது சொல்லியிருக்கா? நீங்க எந்த வழக்கு போட்டு குற்றவாளி என்பது நிரூபிக்கிறது யாரு உங்களுக்கு தடையா இருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் அதே வழக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீதிமன்றம் கிளீன் சிட் கொடுத்த நரேந்திர மோடியை எல்லா வழக்குலையும் அவர் போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். நாங்கள் அதை எப்படி சமாளிப்பது என்று எங்களுக்கு தெரியும். நாங்க யாரை வேணாலும் கொள்ளுவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் சார், அதில் கலவரத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதி அடைவார்கள். நிச்சயமா குஜராத்தில் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இதுல கலவரம் செய்தது யார் என்பது நேரடியாக நிரூபணமாயிருக்கிறது. கையில மண்ணெண்ணெட்டினும் கத்தி எடுத்துக்கிட்டு ஜெகதீஷ் டெய்லரும் சஜன்குமாரும் நேரடியாக களத்துல இருந்தது அனைவருக்கும் தெரியும். ஒரே ஒரு விஷயம், 5000 நீங்க சொல்ற கோட்டானி மேலதான் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதோடு தொடர்புடைய இன்னும் பல பேர் 5000 ராணுவத்தினர் டெல்லியில இருந்தும் கூட அவர்களை வரவழைக்கப்படவில்லை. மறுநாள் தான் வரவழைக்கப்பட்டிருக்கார்கள். ராஜீவ்காந்தி சொல்றார், ஒரு பெரிய ஆலமரம் விழுந்ததுன்னா அதனுடைய அதிர்வுகள் இருக்கதான் செய்யும். ஒரே ஒரு விஷயம், அதாவது வேற கட்சியில இருக்கவங்க விமர்சிக்கிறது வேற. நீ ராஜ தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று பிரதமர் பேசுகிற அளவுக்கு தன் கட்சிக்காரர் மீது கண்டனம் தெரிவிக்கிறது. நான் எந்த முகத்தோடு வெளிநாட்டுக்கு நரேந்திர மோடியுடைய வளர்ச்சி திட்டங்களை பாராட்டிருக்காரு. செயல்படுற தன்மை வளர்ச்சி திட்டம் நடத்தினா கொலை பண்ணிடலாமா? வளர்ச்சி திட்டம் அன்றைக்கு 24 மணி நேரத்துல ராணுவம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ராணுவம் பயன்படுத்தப்படவில்லை, வந்த ராணுவம் பயன்படுத்தப்படவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் ஆவணம் இருக்கிறது. நீங்கள் நரேந்திர மோடி தண்டிக்கப்படுவார். முதலிலே நம்புங்கள். நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் என்று பலமுறை நிரூபித்திருக்கிறது. ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு, இதுவரையிலும் முழு நீதி வழங்கப்படவில்லை, இப்போதும் எனக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அது சீக்கியர்களை கொலை செய்தவர்களுக்கு மட்டும் பொருந்துவதல்ல, குஜராத்தில் முஸ்லிம்களை திட்டமிட்டு படுகொலை செய்தவர்களுக்கும் பொருந்தும். நீங்க மக்கள் மன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கிறது வந்து ஒரு நியாயமாக சொல்றது எப்படி கொண்டு போய் விடும்னா, ஷீலா தீட்சித் வந்து தொடர்ந்து மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நீதிமன்றங்கள் ஏற்கனவே இருக்கின்றன, வழக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நரேந்திர மோடி அவர்கள் இந்த கலவரத்தை இந்த கலவரத்துல ஹிந்துவும் செத்துருக்கான், கிறிஸ்துவனும் முஸ்லீம் எல்லாம் செத்துருக்கான். சீக்கிய இனப்படுகொலை மொத்தமா 8000 பேர் சீக்கியம் தானே செத்துருக்கான். அது இனப்படுகொலையா, திட்டமிட்ட இனப்படுகொலையா இல்லையா? இதுல வந்து நரேந்திர மோடி எந்த வகையில சம்பந்தப்பட்டிருக்கார்? மாறாக கலவரத்தை அடக்குவதற்கு 24 மணி நேரத்தில் ராணுவத்தை வரவழைத்தார். அதற்கான அனைத்து ஏற்பாடு செஞ்சிருக்கார். இல்லன்னா நீதிமன்றம் அனாவசியமாக ராணுவத்தை பயன்படுத்தவில்லை. கொலை செய்யப்பட்ட இந்துக்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். இவங்க கொன்னுட்டாங்க அதனால அவங்களும் கொண்டாங்கன்னு சொல்லாதீங்க. ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்கிறது. அதை வந்து சம்பந்தமே இல்லை என்று நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கார்கள் தண்டனை வழங்கி இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் அரசு அவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக வழி செய்தது இல்ல. அதான் மக்களுடைய கோபம் வெளியே வந்த போது ஜனநாயகத்துக்கு அனுமதி அளித்து அவர்கள் விட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படாம அவருக்கு பாராட்டு விழா நடத்தி பிரதமர் ஆக்கியிருக்கீங்க. அவர்கள் வித்ரா பண்ணது பெரிய விஷயம் இல்ல. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட 8000 குடும்பங்களுக்கு நீதி வழங்குவது யாரு? அதுக்கு நீதிமன்றம் தானே இருக்கு. அதுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க நீங்க. அதானே பிரச்சனை. நீங்க அவரை அடுத்த பொசிஷனுக்குள்ள கொண்டு போறீங்க. ஸ்டேட்லருக்கு எம்பி விருது கொடுத்து எம்பி பதவி கொடுத்தது சோனியா காந்தி தானே. மோடிக்கு பிரதமர் பதவி கொடுத்தது யார்? உங்க கட்சி முழுவதும் மக்கள் கொடுத்திருக்கார்கள். மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டால் நாங்க 3 தடவை தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டோம்னு சொல்றது மாதிரி நீங்க மக்கள்கிட்ட ஒரு நேரம் ஓட்டு வாங்கிட்டாலே நீங்க செய்த குற்றம் எல்லாம் அது கழுவப்பட்டு விடுமா? நீதிமன்றம் குற்றமற்றவர் என்று பல முறை சொல்லி இருக்கிறது. மக்கள் மன்றம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குற்றமற்றவர் என்று எல்லா விஷயத்திலையும் சொல்லுங்க. குற்றமற்றவர் என்று சொல்லுங்க, வழக்கு தொடர்ந்து கொள்ளுங்கள். ஆமா பண்ணுவோம், கட்டாயம் அவர் தண்டிக்கப்படுவார். நீங்க வந்து 2733 பேருக்கு இன்னும் நீங்க பண்ணல, 17 பேருக்கு டோக்கனாக இந்த மாதிரி ஒரு உதவி செய்றீங்க. இது வந்து எலெக்ஷன் ஸ்டண்ட்.
இல்ல லாலிபாப் மக்களுக்கு லாலிபாப்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சர்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மைக்ரேட் ஆயிருக்காங்களோ அவர்களுக்கு இந்த 5 லட்சம் நிவாரண தொகை அடிஷனலாக கொடுக்கப்பட வேண்டும், என்ஷூர் பண்ணப்பட வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க உத்தரப்பிரதேசத்துல 84க்கு பின்னால ஆட்சிக்கே வரலையா? அப்பெல்லாம் நீங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்ததுக்கு ஏன் யோசிக்கல? இந்த உதவி வந்து இப்பதான் நரேந்திர மோடி டெல்லியில தேர்தல் வருதுன்னா இப்ப பேசுவீங்க, மகாராஷ்டிரால தேர்தல் வருதுன்னா பார்டர்ல சண்டை போடுவீங்க. ஒரு மாசம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. 40 நாள் கூட ஆட்சி பண்ண முடியாம அதையும் முடிவு பண்ணிட்டீங்களா? சுத்தப்படுறதுக்காக ஆரம்பிச்சாங்க. அதையும் முடிவு பண்ணிட்டீங்களா? தேர்தல் வருவதற்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு தெரியுங்க மக்கள் மனதில் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஸ்ரீதர், நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு செய்தி பற்றி பேசுறது. ஸ்ரீதர், நீங்க என்ன செய்தியை தேர்வு செய்திருக்கீங்க? அதாவது இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் ஒரு செய்தி, திரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் திரு தருண் விஜய் அவர்களுக்கு திருக்குறள் தூதர் விருது வந்து மலேசியாவில் இருக்கிற தமிழ் சங்கங்கள்லாம் சேர்ந்து டத்தோ சாமிவேல் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தலைமையில் கொடுக்கறதுக்காக அவர் வரவழைத்திருக்கிறதாக ஒரு செய்தி. ஒரு கடந்த மாதம் தருண் விஜய் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சென்னைக்கு வந்திருந்தார். ஒரு வைரமுத்து அவர்கள் வழங்கிய ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக. கட்சிக்காரர்கள் மத்தியில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் திரு இல கணேசன் அவர்கள் கூட அவரிடம் கேட்டார், உங்களுடைய தொகுதியில் அதிகமான தமிழர்கள் இருக்கிறார்களா என்று நகைச்சுவையாக கூட கேட்டார். எப்படி உங்களுக்கு இந்த தமிழ் ஆர்வம், தமிழ் மேலே ஒரு பாரதியார் மேலே ஒரு பற்று, திருவள்ளுவர் மேலே ஒரு பற்று கிடைத்தது என்று. அப்பொழுது அவர் சொன்னார், நான் இந்த ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த சமயத்திலே நாடெங்கும் இருக்கின்ற முக்கியமான புத்தகங்கள் தலைவர்களை பற்றி எல்லாம் படிக்க நேர்ந்தது. திருவள்ளுவர் பற்றியும் பாரதியார் பற்றியும் படிக்கும்போது என்னை அறியாமலே எனக்குள்ளார ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்தது. இது எப்படி இவ்வளோ ஒரு பொக்கிஷமான கருத்துக்கள் வந்து நாடு முழுவதும் கொண்டு போக்கப்படாமலே இவ்வளோ நாளும் இருந்திருக்கிறது என்று என்னுடைய மன வருத்தமாக இருந்தது. அதை நான் பாராளுமன்றத்தில் எதிரொலித்தேன். அதிர்ஷ்டவசமாக இப்பொழுது வந்திருக்கிற அரசு வந்து இதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் தென்னிந்தியாவிலுடைய ஒரு மொழி, ஒரு புத்தகம், ஒரு முக்கிய தலைவர்கள் என்று இல்லாமல் அதை அனைத்து வட இந்திய பள்ளிகளிலும் திருக்குறளை பாடமாக கொண்டு போவதற்கும், திருவள்ளுவர் தினத்தை தேசிய தினமாக அனைத்து பள்ளிகளும் கொண்டாடுவதற்கு வட இந்தியாவில் கூட ஏற்பாடு பண்ணுவதற்கு உடனடியாக உத்தரவிட்டதற்காகவும், பாரதியார் வாழ்ந்த வாரணாசி இல்லத்தை அரசுடைமையாக்கி அது பாதுகாக்கப்படும், பொக்கிஷமாக கருதப்படும் என்ற நினைவாலயமாக மாற்றப்படும் என்று சொன்னதெல்லாம் ஒரு தேசபக்தியின் மேலே அவருக்கு இருந்த ஈடுபாடு, தேச ஒருமைப்பாட்டின் மேலே இருந்த நம்பிக்கை, அதெல்லாம் தான் காரணம் என்று சொன்னார். அந்த வகையில் தருண் விஜய் அவர்கள் எடுத்த முயற்சி, இன்றைக்கு தமிழகத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள் நிறைய விஷயங்கள் தமிழ் என்று, அதெல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள் தானே தவிர செயல் வீரராக உத்தரகாண்டில் இருந்து வந்த எம்பி, பாரதிய ஜனதா கட்சி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல அனைவருக்கும் ஒரே சிந்தனை தான் என்பதை நிரூபிக்க வகையில் அவருடைய செயல் இருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். சரி, அவர் பாராட்டுக்குரிய விஷயம்னு சொல்லியிருக்காரு. அது தொடர்பாக உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கும். செய்தவை அவ்வளவு, செய்ய தவறியவை அல்லது அவருடைய சக்தியை மீறி நடந்து கொண்டு இருக்கக்கூடியவை, இது எல்லாம் தமிழுக்கு எவ்வளவு தூரம் விரோதமாக இருக்குன்னு பேசுறதுக்கு நிறைய இருக்கும். அதை பற்றி பேசினா இப்போ விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. உங்களுடைய தேர்வு செய்திக்கே நீங்க போயிடலாம். அதாவது இன்னைக்கு அவர் சொன்னார், தருண் விஜய்க்கு படிப்பதற்கு தமிழ் கிடைத்தது என்று. அதற்கான ஜனநாயகம் இருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு 4 செய்திகள் ரொம்ப டிஸ்டர்பிங் ட்ரெண்டு. இந்தியா எதை நோக்கி போயிட்டுருக்கு? தமிழ்நாட்டில் பெருமாள் முருகன் எழுதிய மாதொரு பாகன் நாவலை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். ஆனந்த் பட்வர்த்தன் ராம் கே நாம், இந்த நேம் ஆஃப் ராம், ராமனின் பெயரால் என்று ஒரு டாக்குமெண்ட்ரி இதுவரையிலும் எல்லா இடத்திலும் ஒளிபரப்பப்பட்டது. சர்வதேச அளவில் இந்த ராமனின் பெயரால் ஒரு கடவுளின் பெயரை எப்படி சூதாட்ட களத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை விவரிக்கிற ஒரு முக்கியமான ஆவணப்படம். அதை திரையிட விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இதற்கு எதிர் திசையில் கோட்சேவை புகழ்ந்து புகழச் செய்கிற ஒரு நாடகத்தை எல்லா இடத்திலும் நாங்கள் நடத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கோட்சேவுக்கு கோயில் கட்டுகிறார்கள். தருண் விஜய் சம்பந்தமாக அவர் சொன்னதை பொறுத்த மட்டும் சுதந்திர போராட்டத்தை இழிவுபடுத்தியவர்கள், சுதந்திரத்திற்காக போராடியவர்களை பாராட்டுவது என்பது மிகப்பெரிய குரூரமான நகைச்சுவை. நாடு இன்னும் என்னவெல்லாம் பார்க்க போகிறதோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலர் ஹெச் ராஜா சிவகங்கையில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்
இரண்டு கட்சியை சேர்ந்தவர்களும் இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டேட்மெண்ட் அதோட முடிஞ்சு போச்சா? ரொம்ப குறைவான குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. வழக்கமா நீங்க காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படிங்கிற முழக்கத்தையே முன் வச்சிங்க. ஒரு தேச விரோத சக்தியை தான் காங்கிரஸை விட்டே பாரதத்தை விட்டே விரட்டணுங்கிற முடிவுக்கு ஒரு கட்சி வர முடியும். அப்போ தேச விரோதி அப்படின்னு சேர்த்தே சொல்லணும். இந்து விரோதின்னு சுருக்கிட்டீங்க. காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இந்து விரோதிங்கிறதோட சுருக்கிட்டீங்களே. அவங்க இப்ப தேச பற்றாளர்கள்னு ஏற்றுக்கலாமா? இல்ல அவர் என்ன ஹிந்தி விரோதி மட்டும் அவர் நிறுத்தியிருக்காரு. உண்மையால சொல்ல போனா அவங்க வெகுஜன விரோதிகள்னு சொல்லணும். அதுதான் உண்மை. ஏன்னா வெகுஜனத்தினுடைய பெரும்பான்மையான வெகுஜனங்களுடைய அபிப்பிராயத்துக்கு அவங்க என்னைக்குமே ஒத்து போனதில்லை. மாறாக காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஆரம்பத்திலிருந்து கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தம் மதம் ஒரு அபின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த மதத்தில் பல்காக ஓட்டு கிடைக்குமோ, எந்த மதத்தில் சார்பாக பேசினா வாக்கு வங்கி அரசியல் அதிகமாக இருக்குமோ அந்த மதத்துக்கு ஆதரவாக பேசுறது என்ற நிலைப்பாடை எடுத்தது. பேசுறது மதம் அப்படின்னு மதத்துக்கு எதிரானவர்கள் நாங்கன்னு சொல்றது. ஆனால் எடுக்கிற நிலைப்பாடு ஹிந்து மதத்துக்கு எதிரான நிலைப்பாடு மட்டும் எடுப்பாங்க. சிறுபான்மை மதத்துக்கு ஆதரவாக தான் எப்பயுமே. உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக ஒரு செய்தி. அவங்க மாறி மாறி ஆட்சியில் இருந்த மேற்கு வங்கத்திலையும் அல்லது மாறினா ஒரு டம் விட்டு ஒரு டம் ஆட்சிக்கு வந்த கேரளத்திலையும் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலும் பிறப்பால் இந்துக்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல். அதுதான் தெரியல. அதுதான் நான் என்ன சொல்றேன், இவர்களுடைய நிலைப்பாடு பல விஷயங்கள்ல மதமாற்றம், ஹிந்துக்களை மதமாற்றம் பொழுது இவர்கள் அனைவருமே அவர்கள் பக்கம்தான் இருப்பாங்க. எந்த வித எதிர்த்துக்கு நாங்க மதமாற்றம் பண்றாங்க, கட்டாய மதமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு இவர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர்கள் தாய் மதம் திரும்புறாங்க என்று சொன்னா உடனே கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டாம். உங்களுடைய அந்த தாய் மதம் திரும்புதல் முயற்சிக்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிர்ப்பு தெரிவிக்குதுங்கிறதுக்காக தான் நீங்க இந்து விரோதிகள் அவரை சொல்றீங்க. நிச்சயமா அவங்களுடைய பை பர்த் அவங்களுடைய ஜீன்லயே அந்த ஹிந்து விரோதம் இருக்கிறது. ஏன்னா ஒரே விஷயம், நிறைய விஷயம் என்னால சொல்ல முடியும். சரி, ஷாபானு கேஸ்ல படிப்படியா சொல்லுங்க. ஒரே நேரத்துல நீங்க சொல்றதுக்கு பதிலா நீங்க இது வரைக்கும் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க தாய் மதம் திரும்பினால மட்டும் இல்ல, பல்வேறு விதங்கள்ல நீங்க விரோதிகள். அது இன்னைக்கு ராஜா சொல்றாரு, நேற்று யாரோ சொல்லியிருக்கிறாங்க நீங்க தேச விரோதிகள், இந்து மத விரோதிகள், நாட்டுப்பற்று இல்லாதவர்கள், போலி மதச்சார்பின்மை பேசுறவங்க, ஜனநாயக விரோதிகள், ஜனநாயகத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நாடாளுமன்றத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இப்படின்னு உங்க மேல ஏராளமான குற்றச்சாட்டுகளை யாரோ எப்பப்போ சொல்லிக்கிட்டே தான். சைனால பணம் வாங்கி கட்சி நடத்தினாங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமா? இல்ல இப்ப இன்னைக்கு ராஜா சொல்ல இந்த பணம் வாங்கி கட்சி நடத்துற பொழப்பு இருக்க, தலைவராக இருந்துக்கிட்டு டாலர்ல வாங்குற பொழப்பெல்லாம் சிபிஎம் மேலேயோ கம்யூனிஸ்டுகள் மேலேயோ எவராலும் சொல்ல முடியாது. எந்த யோக்கியதாம்சமும் இல்லாமல் இப்படி பேசுவது சரியில்லை. நான் சொல்லலை, மதமாற்றம் சம்மந்தமாக இவர் சொல்கிறாரு. விவேகானந்தர் பேசியிருக்கார். அவர் எதில் சொல்லியிருக்காருன்னா, இந்திய பிரசங்கங்கள் விவேகானந்தர் பக்கம் 191 அவர் பேசுகிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் நம் குழந்தைகளாக இருக்கும் வரை அவர்களை பட்டினி போட்டு சாகடிக்கிறோம். அவர்கள் மதத்தை மாற்றிக்கொண்டவுடன் அவர்களுக்கு விருந்து போடுகிறோம் என்றால் இதைவிட பைத்தியக்காரத்தனம் வேறு உண்டா? இந்த வெட்ககரமான ஜாதி வித்தியாசங்கள் அறவே ஒழிய வேண்டும். மதமாற்றம் அவர் அதிலேயே சொல்லியிருக்காரு. இஸ்லாமியர்களை முகமதியர்கள் வந்ததுனால ஏதோ கத்தி முன்னால் அவனை நிர்பந்தப்படுத்தி மதமாற்றம் பண்ணதா சொல்லாதீங்க. நீங்கள் ஜாதியில் அவனை ஒதுக்கி வச்சிங்க, கோயிலுக்குள்ளே நுழைய விட மாட்டேன்னு நீங்கள், கற்ப கிரகத்துக்குள்ளே நீங்கள் விடமாட்டேன்னு சொன்னீங்க. எனவே அவன் மதம் மாறினான். இது விவேகானந்தர் இந்திய பிரசங்கங்கள் பக்கம் 119 இருக்கிற அம்சம். நான் அப்புறம் வரேன். தேசப்பற்றை பற்றிலாம் இவங்க பேசக்கூடாதுங்க. வாஜ்பாய் அவங்க பெரிய தேசபக்தர்னு முன்னால் வச்சாங்க. அவர் எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை காட்டி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாருன்னு சொல்லி அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பகத்சிங் சம்பந்தமாக நீங்கள் ஞானகங்கையில் எழுதியிருக்கிறத நீங்கள் பாருங்கள். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய திருப்பூர் குமரனோ அல்லது வாஞ்சிநாதனோ அல்லது பகத்சிங்கோ இப்படிப்பட்டவர்களெல்லாம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் செத்து போயிட்டாங்க, அவங்க இதை நிறைவேற்றலை. எனவே இது எங்களுக்கு ஒத்து வராது என்று சொன்னவர்கள். அடுத்ததாக மதம் குறித்து அபின்னு சொன்னார். நான் தயவுசெய்து நண்பருக்கு சொல்கிறேன், இப்படி அறகுறையாகவே ஏன் படித்து வரீங்க? அதுக்கு முன்னால் இருக்க சென்டென்ஸையும் பின்னால் இருக்க சென்டென்ஸையும் கொஞ்சம் படிங்களேன். மதம் இருப்பதற்கான தேவை இருக்கிற வரை மதத்தை யாரும் செய்ய முடியாது. ஆன்மாவற்ற உலகின் ஆன்மாவாக அது இருக்கிறது. துயருறும் மக்களினுடைய ஏக்க பெருமூச்சாக மதம் இருக்கிறது.
என்று அவர் சொன்னார். இவர் சொல்ற மாதிரி நாங்கள் இந்து விரோதி எச் ராஜா சொல்றாரு. எனக்கு ஒவ்வொருவனுடைய அரிசியிலும் பசித்த ஒவ்வொருவனுக்குமான அரிசியில் அவன் பெயர் எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிற இந்து மதத்தோடு எனக்கு உடன்பாடு. ஆனால் ஒரு கவிஞன் சொன்னது போல அந்த அரிசி மூட்டை மேலே அரிசியை வச்சிருக்க மூட்டை மேலே அதானின்னு பேர் எழுதுகிற மதத்தின் மீது எனக்கு உடன்பாடு இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற அந்த மதத்தின் மீது எனக்கு உடன்பாடு. ஆனால் 4 வர்ணமாக தான் உன்னை வச்சிருப்பேன் என்று சொல்ற மதத்தின் மீது எனக்கு உடன்பாடு இல்லை. கடமையை செய் என்று சொல்லுகிற போது அதானிக்கு கடமையை செய்வேன், மக்கள் பலனை எதிர்பார்க்க கூடாது என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று சொல்லுகிற மதத்தோடு எனக்கு உடன்பாடு. பாதிரியாரையும் பச்சிலம் குழந்தைகளையும் எரித்து கொள்ளுவேன் என்கிற மதத்தோடு எனக்கு உடன்பாடு கிடையாது. எனவேதான் நான் அதை சொல்கிறேன். இது சொல்றதுக்கு கம்யூனிஸ்டுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட சித்தாந்தம் அடிப்படையில் இந்த கொன்னுட்றாங்க ஏதோ சொன்னார்ல, 10 கோடி பேரை உலக அளவுல உலக அளவுல 10 கோடி பேருக்கு மேல கொண்ட சித்தாந்தத்தை உள்ள கட்சி கம்யூனிஸ்ட். அதுக்கான ஆதாரம் இருக்கு. 2வது வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கினதுக்காக சொல்றேன். அஜய் குமார் கோஷ் அப்புறம் முகேஷ் குப்தா இவர்கள் எல்லாம் தலைவராக இருந்த பொழுது ரஷ்யாவிலிருந்து மாதம் கட்சி செலவுக்காக பணம் வாங்கினோம் என்பதை அவர்களை ஒத்துக்கொண்டதை ஜார்ஜ் வாஷிங்டன்ல இருக்கிற லைப்ரரியில இருக்கிற புத்தகம் இன்றைக்கும் கொடுக்கிறது. விக்கிபீடியாவில் ஆதாரம் இருக்கு, நான் எடுத்து தர வேணும்னா. அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் தெரியலன்னா மகாத்மா காந்தி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காரு, கடிதம் எழுதியிருக்காரு. லால் பகதூர் சாஸ்திரி 1962 சீன போரின் போது கம்யூனிஸ்டுகள் யார் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி லால் பகதூர் சாஸ்திரி பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் கம்யூனிஸ்டுடைய தேசபக்தி. இவர்கள் யாருக்கும் தேசபக்தி பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல. வாஜ்பாய் எழுதி கொடுத்துட்டு வந்தாருங்கிறத நீங்க மறுக்கிறீங்களா? இந்த நாட்டை பத்தியே கவலைப்படாதீங்க. வாஜ்பாய் எழுதி கொடுத்துட்டு வந்தார் என்பதை மறுக்கிறீர்களா? அது தவறான தகவல். வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் கிருஷ்ண பிகாரி நீங்க சப்ஜெக்ட் விட்டு வெளியில போறீங்க. நீங்க தேசபக்தி பத்தி விரோதி தான் நாங்க சொல்றோம். தேசபக்தி நீங்க பேசுங்க. இன்னைக்கு அதுதான் நான் பேசணும்னு நினைச்சேன். அதுதான் நான் பேசணும்னு நினைச்சேன். ஷாபானு என்ற ஒரு வழக்கு, பெண்மணியுடைய வழக்கு, அதுல நீங்க யாருக்காக ஆதரவா இருந்தீங்க? அப்ப உங்களுடைய ஷாபானுக்கு ஆதரவாக இருந்தோம். ராஜீவ் காந்தி கொண்டு வரும்போது எதிர்த்தவர்கள் நீங்க வந்து மதம் பத்தி பேசுறீங்க, மனித உரிமை பத்தி, பெண் உரிமை பத்தி பேசுறீங்க. ஸ்ரீதர் ஷாபானு விவகாரத்துல அவங்களுடைய நிலைப்பாடு வேற. ராஜீவ் காந்தியினுடைய ஒவ்வொரு நிலைப்பாடு நான் சொல்றேன். சில அடிப்படை என்னிடம் அதிகமான ஆதாரம் இல்ல. நீங்க ராமஜென்ம பூமி விஷயத்துல இருக்கட்டும், அவர்கள் ஆதரவா தான் பேசுவாங்க, இவங்களுடைய ஆதரவா பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா இவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணும், அதுதான் முக்கியம். இல்ல அதாவது ஷாபானு விஷயத்தில் நீங்கள் தவறான கருத்தை சொல்லுகிறீர்கள். தவறாத்தான் நாங்க சொல்லுவோம்னு நீங்க முடிவு பண்ணிட்டு வந்தா நீங்க சொல்றது உத்தமரே தவறா பேசுறது முடிவு பண்ண பிறகு இல்ல சுதந்திர போராட்டத்தில் சரி நாங்க சொல்ல முடியும். சுதந்திர போராட்டத்தில் எங்ககிட்டே ஆதாரம் இருக்குன்னு நான் சொல்றேனே. நீங்க ஆதாரத்துக்கு எந்த ஒரு நூல்லையாவது யாராவது போற போக்குல சில விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதை ஆதாரமாக மேற்கோள் காட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருமே எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் தப்பிக்கவே முடியாது. ஒரு பார் போட்டும் உத்தம தலைவரை கூட நீங்க சாதாரணமா நீங்க அவர் எழுதி கொடுத்து விட்டு வந்த லெட்டர் நான் சொல்றேன் ஆதாரம் இருக்கு. எழுதி கொடுத்து விட்டு வந்த லெட்டர் இருக்கு. உலக அளவுல ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடிய விக்கிபீடியால இருக்கு, நான் கொடுக்கறேன்றேன். இரண்டாவது இல்ல சாபானு விஷயத்துல நீங்க சொன்னீங்க மத சார்பு இல்ல ஒரு விஷயம் இருக்கு. நான் சாபானு விஷயத்துல நாங்க என்ன சொன்னோம்? இந்து மத விரோதி என்பதற்கு நான் 1000 காரணம் சொல்றேன். இல்ல நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. நீங்க முதல் காரணம் ஷாபானு விஷயத்துல நாங்க ராஜீவ் காந்தியினுடைய ஸ்டாண்ட பவர்ஃபுல்லா அப்போஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க ராஜீவ் காந்திக்கு, காங்கிரஸுக்கு 2வது சப்போர்ட் பண்ணீங்க. காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது அதற்கு ஆதரவாக இருந்திருங்க. நீங்க நான் 1000 உதாரணம் சொல்றேன், நீங்க மறுத்து பேசுங்க. போப்பாண்டவர் இந்தியாவுக்கு வரும்போது சொன்னாரு 3வது 1000 ஆண்டு இந்த இந்தியாவை வந்து மதமாற்ற அறுவடைக்கான ஒரு களமாக மாத்த போறேன்னு சொன்னாரு. அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? உங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே இந்து மதத்துக்கு எதிரானதான இருந்திருக்கிறது. இந்து மதத்துக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறதுக்கு அவர் பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. நீங்க வந்து இந்து மதம்ங்கிறத இந்து மதம் மட்டும் இல்ல, மதம் எப்படி இருந்தா நாங்க ஆதரிப்போம், எப்படி இருந்தா ஆதரிக்க மாட்டோம்னு சொல்றீங்க. தேர்தல் அரசியல்ல இந்துக்கள் அல்லாதவர்களை நீங்க வாக்கு வங்கியாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்றீங்கிற ஒரு பார்வையின் அடிப்படையில தான் அவருடைய குற்றச்சாட்டு வருது. அது இல்லைன்னு உங்களால உறுதியாக மறுக்க முடியும்? நிச்சயமா சொல்ல முடியும். எந்த சமயத்திலும் நீங்க அப்படி பார்த்தா வாக்கு வங்கி அரசியல் அவங்க தான் நடத்துறாங்க.
ஒரு பெரும்பான்மை மதவெறியை தூண்டுவதன் மூலமாக இதை செய்கிறதுக்கு சிறுபான்மை எங்கே இருக்காங்க? அவங்களே சிறுபான்மை. இந்தியா முழுவதும் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் 12% மேலே ஓட்டு போட முடியாது. அதில் என்ன வாக்கு வங்கி அரசியல் இருக்க முடியும்? பட் என்ன பிரச்சனைன்னா, நான் சொல்கிறது, நீங்கள் ராமாயணம் படிக்கிறது நல்லது, பெருமாள் கோயிலை இடிக்கக்கூடாது, எந்த கோயிலையும் இடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கேயாவது கம்யூனிஸ்டுகள் கோயிலை இடித்தாங்க, சர்ச்சை இடித்தாங்க, மசூதி இடித்தாங்க, பகவத்கீதையை எரிச்சாங்க, குரானை எரிச்சாங்க, பைபிளை எரிச்சாங்கன்னு எங்கேயாவது இருக்கா? மதத்தின் அடிப்படையில் கன்னியாஸ்திரியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினாங்க, மதத்தின் அடிப்படையில் அதை பிரச்சாரம் செய்கிறவரை உயிரோடு கொளுத்தினார்கள் என்று எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா? நீங்கள் ஏதோ இந்துன்னு பேசுகிறாரு, நோக்கியாலையும் ஃபாஸ்கான்லையும் வெளியே போனவன்லாம் இந்து தான், கம்பெனி நடத்துகிறவன் ஏதோ வெளிநாட்டுக்காரன். நீங்கள் எந்த இந்து பக்கம் இருந்தீங்க? நீங்கள் அதானி தான் இன்று என்று நினைத்தீர்கள் என்றால், நான் அன்றாடம் உழைத்து சாப்பிடுகிறவன் அத்தனை பேரும் இந்து என்று நான் நினைக்கிறேன். அவன் பக்கம் நான் நிற்கிறேன். அரங்கத்துக்குள்ள மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இருக்கிறாரு, நீங்க கம்யூனிஸ்டில் இந்து விரோதிகள்னு சொல்றதுக்கு அவர் பதில் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க யாரும் இல்லை இங்க. எந்த காங்கிரஸ் கட்சியை நீங்க இந்து விரோதின்னு சொல்றீங்க? 48ல் ராமர் சிலையை கொண்டு வந்து அயோத்தியில வைத்தவர்களுக்கு இடமளித்த காங்கிரஸ் கட்சியை இந்து விரோதின்னு சொல்றீங்களா? 89ல் செங்கல் பூஜைக்கு இடமளித்த ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியை நீங்க இந்து விரோதின்னு சொல்றீங்களா? இல்ல 92ல் பாபர் மசூதி இடிக்கப்படும் போது கைகட்டி வாய்ப்பத்தி மௌனமாக வேடிக்கை பார்த்த நரசிம்மராவ் காங்கிரஸை நீங்க இந்து விரோதின்னு சொல்றீங்களா? எந்த காங்கிரஸை நீங்க விரோதின்னு சொல்றீங்க? எந்த காங்கிரஸ், எந்த கம்யூனிஸ்ட் பாபர் மசூதி இருந்த இடத்த உரிமை கொண்டாடக்கூடாது ஹிந்துக்கள், அது ராமஜென்ம பூமி என்று ஹிந்துக்கள் உரிமை கொண்டாடக்கூடாது என்று அறிவுரை வழங்குறாங்கல்ல, அந்த காங்கிரஸை சொல்கிறோம் போலி மதச்சார்பின்மைவாதிகள், ஹிந்து விரோதிகள்னு. அதே கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸுங்க, காம்ரேட்டுங்க. அதை அதே பாபர் மசூதி, பாபர் எந்த ஊர்லேருந்து வந்தார், பாபருக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம், அதை ஏன் நீங்கள் ராமஜென்ம பூமின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் அவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு மதச்சார்பின்மை தீட்டு வந்துடும். இதே டாவின்சி கோடுன்ற திரைப்படம் வெளிநாட்டில் எடுத்தப்பட்ட திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு எதிர்ப்பாகவும் விஸ்வரூபம் என்று இன்றைக்கு பச்சிளம் குழந்தைகளை கூட சுட்டு தள்ளுகின்ற தீவிரவாதத்துக்கு, பயங்கரவாதத்துக்கு தோலுரித்து காட்டிய படம் என்று சொன்னால், அதற்கு மவுண்ட் ரோடை ஸ்தம்பிக்கிறதுக்கு 10,000கணக்கான பேர் திரளுவாங்க. அதற்கு இந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஆதரவு தெரிவிக்கும். ஆனால் ஒவ்வொரு மேடையிலையும் மேடை தோறும் ஹிந்து சாமியார்களை, ஹிந்து ராமர் தெய்வங்களை செருப்பு மாலை போடுவோம் ஹிந்து விரோதமாகவே பேசிக் கொண்டிருக்கிற தீகா கும்பலுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. ஏன் விட்டுட்டீங்க? காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட நிறுத்திட்டீங்க, இந்து விரோதிகள் அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இல்ல. இப்போதைக்கு இந்த 2 பேர் தான் இந்து விரோதிகள் என்று மக்களுக்கு அடையாளம் படுத்தப்பட வேண்டிய முக்கியமானவர்கள். இன்னும் திராவிட இயக்கம் கூட கூட்டணி வைக்க வேண்டிய தேவை அப்படி இல்ல. நாங்க ஒரே விஷயம், நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் இல்லாத பாரதம், கழகம் இல்லாத தமிழகம் வேணும் என்றுதான் நாங்க பாடுபடுறோம். அதுதான் எங்களுடைய இலக்கும் கூட. அது நாங்க மாற்ற. ஆனா இன்றைக்கு எதிரில இருக்கிறது முக்கியமாக இந்த விஷஞ்ச கருத்துக்களை அதிகமாக பரப்புவது காங்கிரசும் கம்யூனிஸ்டும். ஆகையினால முதல் எதிரி அவர்கள். 1%, 2% ஓட்டு கூட இல்லாம இருக்கிற அவர்கள் தானே 1% கூட ஓட்டு இல்ல, ஒரு எம்பி கூட இல்லாதவங்க தானே இன்னைக்கு அவ்வளவு தூரம் விவாதம் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் இந்த கருத்துக்களை பரப்புறாங்க. ஆகையினால அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நிச்சயமாக நம்ம கடமை இல்லையா? எங்க ஒரே விஷயம், கம்யூனிஸ்ட் சொந்தமா பாதிப்பாங்க. ஒரு இடத்துல கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்ப்பு வேணும், கம்யூனிஸ்ட்ல தோக்கடிக்கணுன்றதுக்காக ஒரு டைனாஸ்டி என்ற புக்கில் ஒருத்தர் எழுதியிருக்காரு. பிபிசியினுடைய ரிப்போர்ட்டர் வில்லியம் ஒயிட் ஹெட்ன்றவர். அமெரிக்காவிலிருந்து பணங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பணம் சர்ச்சுகள் மூலமாக கம்யூனிஸ்டுகளுக்கு தோக்கடிக்கிறதுக்கு, அதுப்ப கூட ப்ரூஃபாக ஆதாரம் எவிடன்ஸோட கொடுக்கும்போது கூட கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் சர்ச்சை எதிர்த்தா வாக்கு வங்கி அரசியல், வேற ஒண்ணும் இல்ல. கேரள அரசியல் என்ன நடந்ததுங்கிறது வேற எல்லாத்துலயுமே வாக்கு வங்கி அரசியல் தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஸ்ரீதர் ரொம்ப பரிதாபமா சொல்றாரு, விமோச்சன சமரம் என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால பாவம் ஏதாவது எங்கேயாவது 2 வரியை சொன்னா அதை சொல்றாரு. சர்ச்சஸ் எல்லாம் சேர்ந்து தான் எங்களை காலி பண்ணாங்க. அதுக்கு எதிராக சர்ச்சஸ் நடத்துகிற ஸ்கூல் கல்வியில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைக்காக நாங்கள் கவிழ்க்கப்பட்டோம். அதான் உண்மை. நீங்க ஏன் தெரியாம ஒரு நிமிஷம் இல்ல 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 எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க எல்லாத்தையும் தலையிலா சொல்றீங்க.
இதுவரை காந்தியை தேசப்பிதான்னு கொண்டாடிக்கிட்டு இருந்த நாட்டில் சுட்டு கொண்ட கோட்சேயை அவருக்கு கோயில் கட்டுறது முயற்சி பண்ற இந்த மனநிலை இருக்கு இல்லையா, அதனால நீங்க உண்மை எல்லாத்தையும் பொய்யாவும் பொய் எல்லாத்தையும் இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், சப்ஜெக்ட்டுக்கு நீங்க போறீங்க. இல்ல இந்த சப்ஜெக்டோட சேர்ந்ததுதான். கடவுள் என்ன எல்லாருக்கும் பிடிச்சவரா சிலையா வைக்க முடியும்? ஈவேரா சிலை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு தெருவுக்கு தெரு வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? அது கோட்சேவுக்கு அப்ப நீங்க கோயில் கட்டுவீங்க சார், அது ஒரு தனிப்பட்ட ஒரு கோட்சே அவருடைய பார்வையில தேசபக்தர். நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க? கோட்சேவுடைய பார்வையில ஒரு தேசபக்தர், அவருடைய பார்வையில ஒரு தேசபக்தர் சொல்றாரு. நீங்க வந்து நாங்க சொல்ற எங்க கருத்துக்கு எதிரான கருத்து வச்சிருக்கீங்க சார். நீங்க பேசும்போது நான் எதுவும் பேசல. இப்ப ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். கோட்சே புனிதர், கோயில் கட்டி கும்பிடப்பட வேண்டியவர் என்பது அவருடைய கருத்தா இருக்கட்டும். அது சரியா தப்பான்னு நீங்க என்ன சொல்றீங்க சார்? அது வரும்போது பாத்துக்கலாம். இல்ல, இப்ப வந்துருச்சே, பொதுவெளியில வந்துருச்சே. அவருடைய கருத்தை சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவர் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கார். அந்த கருத்தின் மீது நீங்க உலகத்துல இருக்க எல்லாத்தின் மீது விமர்சனம் பண்ணுவீங்களா? ஆனா உங்க ஊர்ல உங்க தேசப்பிதாவை கொலை செய்த ஒருத்தருக்கு கோயில் கட்டுவது குறித்து நீங்க பேச மாட்டீங்களா? இது என்ன நியாயம்? பெரும்பான்மை பெரும்பான்மை மதத்துக்கு நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களுடைய மத நம்பிக்கைகளை வந்து சிதைச்சவங்க, கேவலப்படுத்துறவங்களுக்கு நீங்க செலவு வைக்கிறீங்க. அதை வந்து நாங்க ஏத்துக்கணும்னு சொல்லும்போது அப்படி நீங்க எது வேணாலும் அதை நடுநிலையோட பாருங்க. எல்லாவற்றிற்கும் கம்யூனிஸ்டுகளோ பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ அவர்களை விமர்சிப்பதற்கான உரிமை எல்லாத்துக்கும் இருக்கிறது. அதை விமர்சனத்தின் மூலம் எதிர்கொள்ள முடியாதவர்கள் துப்பாக்கிகளின் மூலம் காந்தியை எதிர்கொண்டார்கள். செருப்பால் அடிப்பேன் என்று ராஜா போன்றவர்கள் பெரியாரை எதிர்கொண்டார்கள். பெரியார் செருப்பால் அடிக்கிற அளவிற்கு என்ன செய்தார்? ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக இருந்தார். நீங்க கீழே இருக்கிறவங்கலாம் ஏற்றத்தாழ்வு பார்க்காரான்னு சொன்னார். இங்கே நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற அந்த தத்துவத்தை சிதைத்தவர்கள் நீங்கள். அதை தூக்கி பிடிக்க வந்தார் என்ற காரணத்திற்காக ஹெச் ராஜா, அதாவது யாரிடம் என்ன ஆயுதம் இருக்கிறதோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள். எங்களிடம் கருத்துக்கள் இருக்கிறது, தைரியமாக சொல்லுகிறோம். உங்களிடம் செருப்புகள் இருக்கிறது, துப்பாக்கிகள் இருக்கிறது, அதன் மூலம் நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். செருப்புக்கு மாலை போட்டது யாரு? யாருக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா காலத்துலயும் என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒருத்தர் மாலை போட்டாரு, இன்னொருத்தர் அப்ப நாங்க செருப்பால் அடிக்கிறோம், பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னது நியாயமா? அன்னைக்கு அவர் மாலை போட்டது, ராமர் படத்துக்கு மாலை போட்டது நியாயமா? இல்ல நீங்க அது பதிவு செய்திருக்கோம். அன்றைக்கு அதை ஆரம்பித்து வச்சது யார்? இல்ல, பெரியார் சொன்னாருங்க. பெரியார் நீங்க ஈவேரா சொன்ன எல்லா கருத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் அதை ஏற்கல. தமிழ் மொழியே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ராஜா பெரியாரை செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? ராமர் படத்திற்கு மாலை போட்டது அவர் தவறு என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளட்டும், அதன் பிறகு பார்ப்போம். அவர்கள் இங்க இருக்கிற அவங்க ஒத்துக்கிறதா இல்லையான்னு பிறகு பார்க்கலாம். நீங்க வந்து எனவே உங்களால் செருப்பை தூக்க முடியும், துப்பாக்கிகளை தூக்க முடியும். கருத்துக்களுக்கு முன்னால் உங்களால் ஒருபோதும் எந்த ஜனநாயக உள்ளம் படைத்தவர்களோடும் விவாதிக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் போகிற போக்கில் இந்து மத விரோதி அந்த விரோதின்னு நீங்க பிராண்ட் பண்ணுவீங்க. இல்ல, நாங்க பிராண்ட் பண்ணல. நீங்க பங்களாதேஷ் ஊடுருவல் பண்றாங்க. என்ன காரணத்துக்காக? மதச்சார்பின்மை பற்றி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அதான் சொல்ல வரேன். அதான உங்களுக்கு பங்களாதேஷ்ல மத விரோதி, இந்து மத விரோதின்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? பங்களாதேஷ் மதச்சார்பின்மை தானா? அதான் சொல்றேன். இல்ல, இது பங்களாதேஷ்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் தானே. மதச்சார்பின்மை பற்றி அவங்க பேசுறாங்கங்கறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தகுதியே இல்லன்ற நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்து விரோத அரசியலமைப்பு சட்டம்னு சொல்றீங்களா? நாங்க அப்படி சொல்லலையே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எங்க மதச்சார்பின்மை போட்டுருக்கு? ஒரு சிறுபான்மை மதத்துக்கு மட்டும் தாஜா பண்ணனும் எங்க போட்டுருக்கு? மதச்சார்பற்ற குடியரசுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையா? சார், அதனுடைய அர்த்தமே வேற. எல்லாருக்கும் சமமா இருக்கணும்ன்றது அர்த்தம். ஒரு சிறுபான்மையர் கல்வி நிறுவனம் நடத்தணும்னா அவனுக்கு சலுகை கொடுப்பீங்க, அதே பெரும்பான்மையர் கல்வி நிறுவனம் துவங்கணும்னா சலுகை கொடுக்க முடியாது. இதே ஆர்குமெண்ட் தான் தலித்துக்கு எதிராக வைக்கிறீங்க. நீங்க இடஒதுக்கீடு வரும்போது இப்படிதான் வைக்கிறீங்க. சமம் என்பது கடந்த காலத்தில் என்னுடைய உரிமை எல்லாம் பறித்துக் கொண்டவர்களுக்கு நாங்க அனைவரும் சமமா நடத்தப்படணும், அந்த உயர்ந்த நிலை கொண்டு போகணும் தான் நினைக்கிறோம். நீங்க இடஒதுக்கீடு கிடையாது. நீங்க 27% இடஒதுக்கீடு உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வருதுன்னா உடனே முஸ்லிம்களுக்கு 4% உள் ஒதுக்கீடுன்னு சொல்றீங்க. அங்க ஹைகோர்ட்லயே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று தெரிந்தும் கூட இதுதான் வந்து அரசியல், இதுதான் மதச்சார்பற்ற அரசியலுக்கு இந்த போலி மதச்சார்பற்ற தன்மைன்னு நான் சொல்றேன். இல்ல, 2000 வருஷங்களாக வீடுகளுக்கு வெளியே, தெருக்களுக்கு வெளியே, பொது இடங்களுக்கு வெளியே, கோயிலுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டவனுக்கு
அவன் மேலே சமமாக போட்டியிடுவதற்கு ரிசர்வேஷன் வேணும்னா அதை மறுக்கிறீங்க. நீங்க சமம் என்று சொல்வது சமமற்ற போட்டி. மண்டல் கமிஷன் அடிப்படையில் வரும் வரை ரிசர்வேஷன் இருக்கணும் தான் நாங்க சொல்றோம். நீங்க பெரியார செருப்பால் அடிக்கணும்னு சொன்னதுக்கான காரணம் தமிழகத்தில் தான் முதல் முறையாக நீங்க இந்த அடிப்படையிலான நீங்க வர்ணங்களின் அடிப்படையில் ஜாதிகளின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு உருவான இடம் என்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு அவர் மீது அந்த கோபம் வருகிறது. நிச்சயமா இல்ல, நாங்க இடஒதுக்கீடு எதிரானவர்கள் இல்ல. அனைவரும் சமமான சமத்துவ நிலையிலே ஜாதியற்ற ஒரு சமுதாய சமத்துவத்தை நோக்கிதான் பாரதிய ஜனதா இருக்கிறது. RSS பிராமணரிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி பிராமணரை தவிர இன்னொருவர் அதனுடைய தலைவராக வர முடியாது என்கிற சொல்கிற அளவிற்கு ஜனநாயகம் தலைக்கிற அமைப்பு அது. அதை தாய் அமைப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் வந்து இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, எல்லாரும் சமம். நீங்க பிஜேபி பற்றி சொன்ன விஷயத்தோட நிறைவு செய்யலாம் நினைச்சேன். அவர் கூடுதலாக ஒரு தகவல் சொல்லிட்டாரு, கொஞ்சம் நேரம் இல்லாத காரணத்தால் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இல்ல அவரு போற போல சுருக்கமா மகாத்மா காந்தி பாராட்டி இருக்கிறாரு, தீண்டாமையை வந்து கண்ணன் பாராட்டட்டும். ஆனால் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி பிராமணரை தவிர இன்னொருத்தர் தலைவரா வர முடியுமா? முடியாதா? யார் வேணாலும் தலைவரா வர முடியும், யார் வேணாலும். இந்தியாவில் இருக்கிற அனைவருக்கும், இந்துக்களுக்கு அனைவருக்கும், இந்தியாவை நம்புகிற அனைவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. தகுதி படைத்தவர் அனைவரும் வர முடியும். சார், யார் வேண்டுமானாலும் எந்த விதமான இதற்கும் எதிரானவர்கள், விரோதிகள் அப்படின்னு முத்திரை சொல்லிட முடியும், முத்திரை குத்திர முடியும். மதத்தின் பெயரால, சாதியின் பெயரால யாரெல்லாம் மக்களை பிளவுபடுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் மக்கள் விரோதிகள் அப்படின்னு சொல்லி மக்களும் அந்த விஷயத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது கருத்துக்கள் நிகழ்ச்சி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.